வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்வுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பு மனு நாளை அவசர வழக்காக விசாரிக்க அனுமதி. அமெரிக்க மக்கள் மீது 6 மாதங்களுக்குள் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம். அமெரிக்க ராணுவம் எச்சரிக்கை. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. வடக்கிலிருந்து பௌத்தமயமாக்கம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதுடன் இனப்படுகொலை இராணுவமும் அகற்றப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முப்படைகளின் பிரதானி ஷவேந்திர சில்வாவின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கொண்ட கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் நாவற்குழி சமேதி சுமண விகாரையின் கலசம் இன்று சம்பிரதாயபூர்வமாக திரை நீக்கம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்து ஸ்ரீலங்கா முப்படைகளின் பிரதானி சவேந்திர சில்வாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பௌத்த ஆக்கிரமிப்பிற்கு எதிர்ப்பு வெளியிட்டும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் மதியம் 2 மணியளவில் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் நாவற்குழி விகாரைக்கு செல்லும் வீதியில் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது தமிழர் தேசத்தில் பௌத்த விகாரை எதற்கு, இனப்படுகொலையாளி சவேந்திர சில்வா வெளியேறு, பௌத்தமயமாக்கலை நிறுத்து உள்ளிட்ட கோஷங்களை போராட்டக்காரர்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி தலைவி வாசுகி சுதாகர் உள்ளிட்டோர் எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர். எவ்வாறாயினும் சமீதி சுமண விகாரையின் கலச திரை நீக்கம் இன்றைய தினம் முப்படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பங்கு பெற்றலுடன் பௌத்த ஆகம முறைப்படி சம்பிரதாயபூர்வமாக இடம்பெற்றது. இதில் சிங்கள மக்கள், பௌத்த துறவிகள், இராணுவ அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்த நிலையில் விசேட பௌத்த நிகழ்வுகளும் இடம்பெற்றன. எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த பௌத்தமயமாக்கம், சிங்களமயமாக்கம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். இந்த இனப்படுகொலையாளிகள், இந்த இனப்படுகொலை ஆயுதப்படைகள், இந்த இராணுவம் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய உரிமைகள் கிடைக்கின்ற வரையில் எங்களுடைய இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும். எங்களுடைய மண்ணிலே திட்டமிட்ட சிங்களமயமாக்கலையோ பௌத்தமயமாக்கலையோ ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. 2010ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டு சென்றவர்கள் இந்தியாவினுடைய முகவர்களாக இருந்து கொண்டு இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று உள்ளக விசாரணை பொறிமுறையை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்ததன் மூலம் இனப்படுகொலை இராணுவத்தையும் இனப்படுகொலை அரசையும் பாதுகாத்தது மட்டுமில்லாமல் தமிழர் தேசத்திலே தொடர்ச்சியாக திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களும் பௌத்தமயமாக்கல்களும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு வெடியரசன் கோட்டை தமிழர்களின் அடையாளமே என சுட்டிக்காட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். நெடுந்தீவு விஷ்ணுபுத்திர வெடியரசன் கோட்டையை தொடர்ந்தும் தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக பேணி பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக அவர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். கிமு 200ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நெடுந்தீவு, நயினாதீவு, ஊர்காவற்துறை, காரிநகர், தொல்புரம், பூனகிரி, மன்னர் போன்ற பகுதிகளை ஆட்சி செய்த ஈழத்தமிழ் மன்னனான விஷ்ணுபுத்திர வெடியரசன் காலத்தில் அமைக்கப்பட்டதும் நெடுந்தீவு மன்னனின் கோட்டை என அழைக்கப்படும் நெடுந்தீவு மேற்கு கிராம அலுவலகர் பிரிவில் இன்றும் தமிழர் தம் பண்பாட்டு மரபியல் அடையாளமாக பேணப்பட்டு வருவதுமான விஷ்ணுபுத்திர வெடியரசன் கோட்டையை பௌத்த தாது கோபுரத்தின் எச்சமாக நிறுவுவதற்காக தொல்பொருளியல் திணைக்களத்தினால் மிக துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முனைப்புகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தொல்பொருள் என்ற போர்வையில் வடக்கு கிழக்கில் நடைபெறும் பல்வேறு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டிய அவர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். வெடுக்குநாரி மலை, குருந்தூர் மலை, நிலாவரை, நாவற்குழி, மயிலட்டி, மன்னித்தலை, உருத்திரபுரம், கச்சத்தீவு, கன்னியா வெந்நீரூற்று என நீளும் இவ் ஆக்கிரமிப்பு பட்டியல் தற்போது நெடுந்தீவின் வெடியரசு கோட்டை வரை கால்களை ஆழ பதித்துள்ளமை இலங்கை தீவில் உள்ள தமிழர்களின் இயல்பு வாழ்வு குறித்த அச்சத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேவையான நிதியை வழங்க மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது.
வாக்குச்சீட்டுகளை அச்சிட மற்றும் தேர்தலை நடத்த போதுமான நிதி இல்லை என ஸ்ரீலங்கா நிதி அமைச்சு தெரிவித்திருந்த நிலையிலேயே கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிதி பற்றாக்குறை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதனை நடத்த தேவையான நிதியின் பாதி அல்லது 75% நன்கொடையாக வழங்க மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் அதிகமாக இருப்பதாகவும் அதனை பாதியாக குறைப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு பாரிய லாபத்தை ஈட்ட முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு நிதி நெருக்கடி என்ற பிரச்சினை இல்லை என்பது மறைக்கப்பட்ட உண்மை எனவும் தேர்தலின் வெற்றி தோல்வி குறித்த அச்சத்தால் அதனை ஒத்திவைக்கும் முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபடுவதாகவும் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரியிருந்த நிலையில் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இலங்கையுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நிதி உடன்படிக்கை தொடர்பான இறுதி பேச்சுவார்த்தைக்காக எதிர்வரும் 20ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூடவுள்ளது. இலங்கைக்கு உதவுவதற்கான இணக்கம் எட்டப்பட்டு அடுத்த 2 வாரங்களுக்குள் நிச்சயிக்கப்பட்ட கடன் தொகையில் முதல் தவணை நிதியாக சுமார் 300 அல்லது 320 மில்லியன் டாலர் கிடைக்கப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த உடன்படிக்கையை ஸ்ரீலங்கா நிதியமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபிட்டிய தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பான எதிர்ப்புகளை எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட தரப்பினர் நாடாளுமன்றத்தில் வெளியிட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் 4 ஆண்டுகளுக்குள் 8 தவணைகளில் இந்த கடன் தொகை இலங்கைக்கு கிடைக்கும் என ரஞ்சித் சியாமலபிட்டிய மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை அதிபரை தெரிவு செய்வதற்காக எதிர்வரும் வாரமளவில் அரசியலமைப்பு பேரவை கூட உள்ளது. சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோனை காவல்துறை அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பரிந்துரைத்துள்ள நிலையில் இந்த பரிந்துரை அரசியலமைப்பு பேரவையில் ஆராயப்பட உள்ளது. தற்போதைய காவல்துறை அதிபரான சந்தன விக்ரமரத்னவின் பதவிக்காலம் எதிர்வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் புதிய காவல்துறை அதிபரை தெரிவு செய்வதற்காக எதிர்வரும் வாரம் அளவில் அரசியலமைப்பு பேரவை கூட உள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களத்தின் சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர்களான நிலந்த ஜெயரத்ன, லலித் பத்திநாயக்க மற்றும் தேசப்பந்து தென்னகோன் ஆகியோர் முன்னிலையில் காணப்படுகின்றனர். ஸ்ரீலங்காவின் 36வது காவல்துறை அதிபராக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோனை நியமிக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது பாதுகாப்பு அமைச்சிற்கு அண்மையில் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேபோல ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை அதிபர் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. புதிய காவல்துறை அதிபர் மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் எனவும் காவல்துறை சேவையில் மிகவும் முன்னுதாரணமாக செயற்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பொருட்படுத்தாது ஸ்ரீலங்கா நிதியமைச்சு செயற்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் KM மஹிந்த சிறிவர்தனவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 2023ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை நிதியமைச்சகத்தின் செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் நிறுத்தி வைக்க தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. எனினும் தேர்தலுக்கு தேவையான நிதியை இதுவரை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் நிதி அமைச்சகமும் விடுவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்திருந்தது. இந்த நடவடிக்கை உயர்நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலான செயல் என்பதை எதிர்க்கட்சியினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனை அடுத்து நிதியமைச்சகத்தின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளன. ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என தொடங்கி தற்போது ஜனநாயக வழியில் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய டக்ளஸ் தேவானந்தா
யாழ் மாவட்ட மக்கள் முகம் கொடுக்கும் சகலவிதமான பிரச்சினைகளும் தீர்த்து வைக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். ஒரு நியாயமான உரிமைக்காக நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடினாங்கள். அதுக்கான அந்த போராட்டத்திற்கான ஒரு சூழல் உருவாகின்ற பொழுது நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கூடாக தேசிய நல்லிணக்கத்திற்கூடாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அது வரும் நம்பிக்கை மாத்திரமல்ல, வரலாறு எங்களுடைய அந்த அரசியல் முடிவுகள் செயல்பாடுகளை வரலாறும் நிரூபித்து வருகின்றது. அந்த வகையில் இந்த வருஷம் மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாழ் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைமை பொறுப்பை தந்திருக்கின்றார். இந்த மாவட்டத்தில் எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற சகல விதமான பிரச்சனைகளையும் இந்த மாவட்டத்து மக்களுடைய பங்களிப்போடு அதை தீர்ப்பேன் என்று கூறி, தேசிய அழகுக்கலை மன்றமும் சுற்றுலாத்துறை அமைச்சும் இணைந்து நடத்தவுள்ள 2023ஆம் ஆண்டுக்கான வடமாகாண மகளிர் அழகுராணி போட்டிக்கான தேர்வு நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. 2023ஆம் ஆண்டிற்கான வடமாகாண மகளிர் அழகுராணி போட்டி தேர்வு நிகழ்வு இன்று முற்பகல் 10:30 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக இலங்கை தேசிய அழகுக்கலை நிபுணரும் பணிப்பாளரும் ஆகிய எஸ்.டி. சதுனி சேனவாயகே கலந்து கொண்டு அழகுராணி போட்டியினை ஆரம்பித்து வைத்தார். இந்த போட்டியானது யாழ் மாவட்டத்தில் முதல் தடவையாக இடம்பெறுகின்ற போட்டியாக காணப்படுவதுடன் 25 மகளிருக்கான தேர்வு போட்டி இடம்பெறும் வகையில் ஒழுங்கு செய்யப்பட்ட போதிலும் 13 பெண்கள் மாத்திரமே கலந்து கொண்டனர். இதன் 2வது சுற்றிற்கான தேர்வை எதிர்வரும் 25ஆம் தேதி நடத்துவதற்கு அழகு ராணிக்கான நடுவர் குழாம் தீர்மானித்துள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கை தேசிய அழகுக்கலை நிறுவனத்தின் தவிசாளர் மாதவ வத்தேகேமே, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அர்ஜுன் ஸ்ரீரஞ்சன், யாழ்ப்பாண காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட காவல்துறையினர், ஊடகவியலாளர்கள், போட்டியில் கலந்து கொண்டவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயலாளர் தேர்வுக்கு எதிராக OPS தரப்பு மனு நாளை அவசர வழக்காக விசாரிக்க அனுமதி. அமெரிக்க மக்கள் மீது 6 மாதங்களுக்குள் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம், அமெரிக்க ராணுவம் எச்சரிக்கை. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.